யுஜிசி முறைப்படி காலமுறை ஊதியம் வழங்கக் கோரி திருச்சியில் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் நேற்று முதல் வகுப்பு புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 2ஆம் நாளான இன்று கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்பை புறக்கணித்து கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது யுஜிசி நிர்ணயித்துள்ள 57,700 ரூபாய் மாத ஊதியம் வழங்க வேண்டும், தற்போது 11 மாதம் வழங்கப்பட்டு வரும் ஊதியத்தை 12 மாதமும் வழங்க வேண்டும், ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும், இபிஎஃப், பிஎஃப் வழங்க வேண்டும், ஓய்வு பெறும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பணிக்கொடையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மனித நேயத்திற்கும் சமூக நீதிக்கும் மக்களின் நலன் காக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களின் நலனை காக்க வேண்டும் என்பதே எங்களுடைய 5 அம்ச கோரிக்கைகளாக நாங்கள் இங்கு எடுத்துரைக்கிறோம். முதல்வரின் அன்பு கரங்கள் திட்டம் தாய் தந்தை இழந்த குழந்தைகளை காத்து அவர்களின் நலம் காக்கின்றது. நாங்களும் எங்களுடைய எதிர்காலத்தை இழந்து பாதுகாப்பு இல்லாமல் நிற்கும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளோம். முதல்வரின் அன்பு கரங்கள் எங்கள் அனைவருடைய கரங்களை காக்க வேண்டும் என்பது எங்கள் பிரதான கோரிக்கை. 20 வருடங்களாக அதற்கும் மேலாக கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி வரும் எங்களுடைய கௌரவ பேராசிரியர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து எதிர்காலத்தை இழந்து எதிர்காலத்தின் கேள்விக்குறியாக நாங்கள் நெற்கதிர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை மாதம் 12 மாதம் தந்திட வேண்டும். நாங்கள் 4,000, 6,000, 10,000, 15,000 என்று படிப்படியாக எங்களுடைய ஊதியத்தை அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனால் எங்களுடைய பெயர் பணிதான் கௌரவ விரிவுரையாளர்கள். எங்கள் வாழ்க்கையில் கௌரவம் இன்று வரை கிடையவே இல்லை. நிரந்தர அரசு ஊழியர்கள் 1 மாதம் வாங்கும் சம்பளத்தை 12 மாதங்களாக வெறும் சொற்ப ஊதியம் 25,000 மட்டுமே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய பொருளாதார கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிருடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் என்ற நம்பிக்கையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொருளாதாரத்தை சீர்படுத்த வேண்டும் என்று இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். வெறும் சொற்ப ஊதியத்தை பெற்றுக்கொண்டு எங்களுடைய குடும்பங்களை எவ்வாறு நாங்கள் நடத்த இயலும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். மகளிர்கள் எங்களுடைய மாணவிகள் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற பொன்னான திட்டங்களை செயல்படுத்தி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் பெண்களுடைய கல்விகளை உயர்த்த வேண்டும் என்று செயல்படுத்தி வருகின்றனர். பெண்களின் கல்வியை காக்கும் இந்த அரசு பெண் கௌரவ விரிவுரையாளர்களின் மகப்பேறு விடுப்பினை கூட பெற்று தர இயலாத நிலையில் நாங்கள் உள்ளோம். கல்விகளை காக்கும் இந்த அரசு தாய்மையை காக்க வேண்டாமா? இது எங்களுடைய பிரதான கோரிக்கை. பெண் கௌரவ விரிவுரையாளர்கள் கல்வியை போற்றி காத்து வருகின்றனர். கல்வியாளர்களை காக்க இந்த அரசு மறந்துவிட்டது என்பதை இங்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்களின் முத்தான
மக்களின் நலன்களை நோக்கியே செயல்பட்டு வருகின்றது. ஆனால் பல வருடங்களாக கௌரவ விரிவுரையாளர்கள் எந்த நலத்திட்டத்தில் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனால் எந்த ஒரு நலத்திட்டங்களும் எங்களுக்கு சாதகமாக இல்லை. எல்லா இடத்திலும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எங்கள் வாழ்க்கை முழுவதும் கேள்விக்குறியாக இருக்க வேண்டும் என்பது எண்ணுகிறார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுடைய பிரதான 5 அம்ச கோரிக்கைகள் தமிழக முதல்வர் அவர்களின் செவிகளை துளைக்கும் வகையில் ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கும் பத்திரிகை நண்பர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முதல்வர் அவர்களின் செவிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்கள் அன்பான பணிவான வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை முதல்வர் அவர்கள் எங்களுக்கு நிச்சயம் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக உள்ளது. நாங்கள் இடைவிடையாது மாணவர்களின் நலன்களை காத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நலன்களை காக்க வேண்டும், எங்களுடைய எதிர்காலத்தை காக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கை பாழாகி கொண்டிருக்கிறது. எங்களில் பல பேர் அரசு ஓய்வு பெற்ற வயதில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓய்வூதிய பணிக்கொடையினை வழங்க வேண்டும். எங்களில் பல பேர் மரணங்களை அடைந்துள்ளனர், அகால மரணங்களை அடைந்துள்ளனர், மனவேதனையில் மரணங்களை அடைந்துள்ளனர், மன உளைச்சலில் மரணங்கள் அடைந்துள்ளனர். அவர்களுக்கு 25 லட்சம் அவர்களுடைய குடும்ப நிதிக்கு தர வேண்டும். எங்களுடைய பிரதான கோரிக்கைகள் அனைத்தும் எட்டும் வரையில் இந்த போராட்டம் மேற்கொண்டு நாங்கள் வருகிறோம். எங்களுடைய மாணவர்களையும் மக்களையும் காக்கும் இந்த அரசு கௌரவ விரிவுரையாளர்களின் நலன்களை காக்க வேண்டும். அவர்களின் அன்பான கரங்கள் எங்களை காக்க வேண்டும். அவர்களின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவது போல எங்களுக்கும் நாங்கள் கோரிக்கை விடுக்கும் அத்தனை அறிக்கைகளையும் அவர் கொண்டு வந்து எங்களை சேர்த்து இந்த போராட்டத்தை வெல்லும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட போறதில்லை. இந்த திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அன்பான எங்கள் தந்தை பெரியார் அரசு கலை கல்லூரி திருச்சிராப்பள்ளி கௌரவ விரிவுரையாளர்களின் அனைவரின் குரலாக இந்த குரல் ஒலிக்கிறது. நன்றி, வணக்கம். என்னோட பெயர் முனைவர் ரே கார்த்திகா, கணினி அறிவியல் துறை.